நம்ம இந்த தமிழ்நாட்டுல பூரா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, 2 பேருக்கு நடுவில் பிரேக்கப், கல்யாணம் பண்றாங்க, டைவர்ஸ். இப்போ இது என்கிட்ட வர்றாங்க 1000 பேர். என்ன பிரச்சனை என்று பார்க்கும்போது நல்லாதான் இருக்குது. ஓ, இந்த சன்சைனை பார்க்கல, பர்த்டேல பிரச்சனை இருக்குது, இந்த பர்த்டேல வந்துட்டு அவங்க பார்க்கல. எல்லாருமே வந்துட்டு 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம். கரெக்ட் தான். விருச்சிகம் கேட்டைக்கும் ரிஷபம் கார்த்திகைக்கும் 10க்கு 10 பொருத்தம் தான். 10க்கு 10 பொருத்தம்னு நாங்க பார்த்துட்டோம். ஆனாலும் வந்துட்டு இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இந்த ஜோதிடர்காரர்கள் எல்லாம் தப்பு என்று நம்ம குற்றம் சாட்டிட முடியாது. ஒரே சுவாமி, நானும் அந்த பொண்ணு 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க லவ் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. கல்யாணம் பண்ணி 7 மாசம் தான் ஆகுது. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரவே மாட்டேங்கிறா, பிரெக்னெண்டா தான் இருக்கிறா. நான் அவங்க அம்மா வீட்டுக்கு அவளை பாக்குறதுக்கு நான் போறேன். இனிமே நீ வராத, நம்ம சட்டப்படி நம்ம பார்க்க வேண்டியதை பார்த்துக்கலாம். இனிமே நம்ம 2 பேருக்கு ஒண்ணும் இல்லை, நீ வேற யாராவது பார்த்துக்கோ, நானும் பாத்துக்கிறேன், நம்ம 2 பேருக்கு ஒண்ணு வேண்டாம் நம்ம சொல்றோம். நாங்க 8 வருஷமா நாங்க வந்துட்டு உயிரோட உயிராக நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்வதை பார்க்கும் பொழுது என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது, ப்ரப்போஸ் பண்ண போறீங்கன்னா கூட அவகிட்ட போயிட்டு உங்க ராசி நட்சத்திரம் என்னடி, உன் பர்த்டே என்னடி அப்படின்னு கேட்டுட்டு எல்லாம் டேலி ஆகுதா, ஓகே ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள். ஏன்னா ஒருபோதும் காதல் ஜெயிப்பதில்லை, கட்டம் தான் ஜெயிக்கிறது. நான் 1000 பார்த்து விட்டேன். எத்தனையோ வருடங்கள் காதலித்தவர்கள் கட்டம் பார்க்காமல் கல்யாணம் பண்ணிட்டு, அதுலயும் குறிப்பா இந்த 3ஐயும் ஒரு சேர பார்க்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில பிரேக்கப், டைவர்ஸ், பிரிஞ்சிட்டோம், 1 மாசம் 2 மாசம் என்று சொல்லும்போது மனது வேதனையாக இருக்கிறது. கட்டம் தான் ஜெயித்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய நமக. அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். ஜோதிடம் சம்பந்தமாக நான் இதுவரை எந்த உரையுமே நான் செய்ததில்லை. ஜோதிடம் சம்பந்தமாக பேச வேண்டுமா? ஏனென்றால் எக்கச்சக்கமான நண்பர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே குறித்து பேச வேண்டும் என்று இந்த உரைக்காக நான் அமர்ந்திருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், அவ்வளவுதான். ஜோதிடம் என்பது ஒரு மாபெரும் சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை முழுவதுமாக கற்றுக்கொண்டவர்கள் கூட யாரும் இல்லர் என்பதனால் எனக்கு தெரிந்த ஜோதிடத்தில் ஒரே ஒரு புள்ளியை மட்டும் இந்த உரையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொரு விஷயம், இந்த உரையை ஜோதிடர்கள் தான் கேட்கணும், நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதீங்க. பொதுமக்கள் அனைவரும், குடும்பத்துல இருக்கிற எல்லாரும், காதல் பண்றவங்க பசங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சரியா? இந்த உரையை உட்கார்ந்து கேளுங்கள். அந்த ஒரு புள்ளியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜோதிடத்தில் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று சன் சைன், சூரிய குறி. இன்னொன்னு மூன் சைன், அதுதான் ராசி, சந்திர குறி என்பது ராசி. இன்னொன்னு ஸ்டார் சைன், அதான் நட்சத்திரம், நட்சத்திர குறி. சூரிய குறி, சந்திர குறி, நட்சத்திர குறி என்று 3 விஷயங்கள் இருக்கின்றன. இந்த 3ம் தான் முக்கியமானவை. அமெரிக்கால பாத்தீங்கன்னா இந்த சூரிய குறி, சன்சைனை மட்டுமே வச்சு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியாவுல பாத்தீங்கன்னா இந்த மூன் சைன் என்கிற இந்த ராசி, இந்த ஸ்டார் சைன் என்கிற இந்த நட்சத்திரம், இந்த 2ஐயும் மட்டுமே வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த இந்தியாவுல, தமிழ்நாட்டுல எந்த ஜோதிடர்களுமே இப்போ இந்த சன்சைன் என்கிற இந்த சூரிய குறியை பார்ப்பதே இல்லை என்பதுதான் இந்த உரையிலே நான் கடத்த விரும்புகிற விஷயம். என்ன இது, என்ன பேசுறேன் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு புரியல அப்படின்னா தெளிவாக பேசுகிறேன். இங்க பாருங்க, விருச்சிக ராசியில ஒரு பொண்ணு இருக்கிறான்னு வச்சுக்கலாம், ரிஷப ராசியில ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். இந்த விருச்சிக ராசி என்கிற இந்த மூன் சைனுக்கும், இரண்டாவதா சொன்னேனே ராசிக்கும், ரிஷப ராசி என்கிற அந்த மூன் சைனுக்கும் சரியான பொருத்தம். ஏனென்றால் இந்த விருச்சிக ராசி என்பது செவ்வாயுடைய ராசி, அந்த ரிஷப ராசி என்பது சுக்கிரனுடைய ராசி. இந்த செவ்வாயும் சுக்கிரனும் அதிக நட்புள்ள கிரகங்கள். சரி, அப்போ அந்த சந்திரன் வந்துட்டு விருச்சிகத்துக்கும் ரிஷபத்துக்கும் ஓகே. அப்போ இந்த விருச்சிகத்துல கேட்டைன்னு வச்சுக்கலாமே நட்சத்திரம் அந்த பொண்ணுக்கு, அந்த பையனுக்கு ரிஷபத்துல கார்த்திகைன்னு வச்சுக்கலாமே. இப்ப அந்த கேட்டைக்கும் கார்த்திகைக்கும் எப்படி பொருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான பொருத்தம். ஏனென்றால் அந்த கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம், புதன் என்கிற கோளுடைய நட்சத்திரம். அந்த ரிஷபம் கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த புதனும் சூரியனும் அற்புதமான நண்பர்கள். இப்போ ராசிப்படி பார்த்தாலும் விருச்சிகம் ரிஷபம் என்பது சரியான பொருத்தம், சுக்கிரன் செவ்வாய். நட்சத்திரப்படி பார்த்தாலும் புதனும் சூரியனும் சரியான பொருத்தம் என்று சொல்லி அந்த 2 பையனையும் பொண்ணையும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். இந்த கல்யாணத்துல கூட வந்துட்டு ஏன் பிரேக்கப் ஆகுது, ஏன் டைவர்ஸ் ஆகுது என்று மண்டையை குடைத்துக் கொள்கிறோம். இது எப்படா, அதாவது இந்த ஒன்ன வச்சும் நம்ம முடிவு பண்ணிட முடியாது. ஜோதிடர்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஒன்ன வச்சு வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியாது. லக்னத்துல கேது, 7ஆம் கட்டத்துல கேது, 7ஆம் கட்டத்துல சுக்கிரன், சூரியன், தனித்த குரு என்ற
எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கின்றன, இந்த ஒன்னை வச்சு முடிவு பண்ணிட முடியாது என்று எல்லா ஜோதிடர்களும் இப்போ கத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், முதல்ல அடிப்படையா பாக்குறப்போ இந்த ராசி நட்சத்திரம் அப்படிங்கிற இந்த பொருத்தம் பார்க்கறதுலயே ஒரு சின்ன பிசகு ஒண்ணு இருப்பதை இந்த உரையுடைய சாராம்சம் ஒன்னே ஒண்ணுதான். நான் தான் சொல்ல வந்தேன், ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். விருச்சிகம்னு பார்த்தாச்சு, ரிஷபம்னு பார்த்தாச்சு, கேட்டைன்னு பார்த்தாச்சு, அங்க கார்த்திகைன்னு பார்த்தாச்சு. ஆனாலுமே அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருது? ஒருவேளை ஒரு சின்ன அனுமானம், கட்டத்துல கூட வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ கூட அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது, பிரேக்கப் போறது, டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு விஷயம் பார்க்கவே இல்லை, தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த ஜோதிடர்களுமே பார்க்கல, யாருமே பார்க்கல. அது என்னன்னா சன்சைன். இதான் இந்த உரையில நான் கடத்த விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த ஜோதிடர்கள், நான் இந்த துறவரத்துல கூட மிகப்பெரிய ஜோதிடர்களை நான் சந்தித்து விட்டேன். என் கட்டத்தை ஆய்வு செய்வதற்கு ஒரு விஐபி ஜோதிடர், அவர் கூட வந்து ஆய்வு செய்து விட்டு சொல்லிவிட்டு சென்ற விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவர்கள் கூட இந்த ராசியும் நட்சத்திரத்தையும் தான் பாக்குறாங்களே தவிர அந்த சூரிய குறி என்கிற அந்த சன்சைனை பார்க்க மாட்டாங்க. பொருத்தம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மூன் சைனையும் ஸ்டார் சைனையும் எடுத்துக்கிறாங்க, சன்சைனை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. சன்சைன்னா என்னையா? இப்போ பிறந்த தேதி படி பாக்குறது, நம்ம ஜனவரி பிப்ரவரி இருக்கு பார்த்தீங்களா, ஆங்கில தேதி, அந்த ஆங்கில தேதியில பிறந்த தேதி அதுபடி பாக்குறது சன்சைன். சூரியன் வந்துட்டு கரெக்டா எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் எங்க நிக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த சன்சைனை முடிவு செய்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ டிசம்பர் 22ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்கள் கேப்ரிகான். ஜனவரி 21 இருந்து பிப்ரவரி 21 வரைக்கும் பிறந்தவர்கள் அக்வேரியஸ். பிப்ரவரி 22 இருந்து மார்ச் 21 வரைக்கும் பிறந்தவங்க வந்துட்டு பைசஸ். இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொரு மாதத்திற்கும் அதுலயும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ள பிறந்தவங்க வந்துட்டு இந்த சன்சைன் என்று வைத்திருக்கிறார்கள். அவங்க வந்துட்டு ஏரிஸ், டாரஸ், கேன்சர், ஜெமினி, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 12 சூரிய குறிகளை வைத்திருக்கிறார்கள். அதுவும் அந்த மேஷம், ரிஷபம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நம்ம தமிழ்ல சொல்றோம். இதை நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்லும் போது வந்துட்டு அதே அர்த்தம் தான், ஆனால் அது சூரிய குறியாக இருக்கிறது. இப்போ விருச்சிக ராசி பொண்ணு, ரிஷப ராசி பையன், விருச்சிகத்துல கேட்ட பொண்ணு, ரிஷபத்துல கார்த்திகை பையன். ஆனா இந்த விருச்சிகம் கேட்டை பொண்ணு நவம்பர் 7ஆம் தேதி பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன, அந்த ரிஷபம் கார்த்திகை பையன் டிசம்பர் 7ஆம் தேதி பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாண கட்டத்திலையும் வந்துட்டு வேற எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அடித்து சொல்கிறேன், சூரிய குறி என்கிற இந்த சன்சைனை பார்க்கவே இல்லை என்பதனால் நவம்பர் 7ஆம் தேதிக்கும் டிசம்பர் 7ஆம் தேதிக்கும் ஒருபோதும் ஒத்து வராது. அவர்கள் சண்டை போட்டுக் கொள்வார்கள். எப்படா சண்டை போட்டுப்பாங்க? விருச்சிகம் கேட்டைக்கும் ரிஷபம் கார்த்திகைக்கும் எப்படி சண்டை? கட்டத்துல வந்துட்டு டைவர்ஸ் கீவர்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க என்று பார்த்தால், சண்டையும் கூட கசப்பான சண்டை, டைவர்ஸ் பண்ணிக்கலாம் என்று சொல்கிற அளவுக்கான சண்டை. அதற்கான காரணம், நவம்பர் தொடக்கத்துல பிறந்தவங்களும் டிசம்பர் தொடக்கத்துல பிறந்தவங்களும் மேட் இன் ஹெல் அப்படின்னு ஜோதிடர் சன்சைன்ல சொல்லுவாங்க. மேட் இன் ஹெல். இதை வந்து ஸ்கார்பியோன்னு சொல்லுவாங்க. நவம்பர் தொடக்கத்துல பிறந்தவங்க ஸ்கார்பியோ, டிசம்பர் தொடக்கத்துல பிறந்தவங்க வந்து சாஜிடேரியன். இந்த ஸ்கார்பியோவும் சாஜிடேரியனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த உறவு நரகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. மேட் இன் ஹெல் என்று, அந்த மேட் இன் ஹெல் என்று சொல்லப்படுகிற அந்த உறவிலே விருச்சிகம் கேட்டையாகவும் ரிஷபம் கார்த்திகையாகவும் கூட கல்யாணம் பண்ணாலும் அதுக்குள்ள வந்துட்டு அந்த அந்த நரகம் வந்துட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது என்பதனால் இந்த உரையிலே நான் சொல்ல வருகிற விஷயம் இதுதான். நம்ம இந்த தமிழ்நாட்டுல பூரா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, 2 பேருக்கு நடுவில் பிரேக்கப், கல்யாணம் பண்றாங்க, டைவர்ஸ். இப்போ இது என் கிட்ட வர்றாங்க 1000 பேர். என்ன பிரச்சனை என்று பார்க்கும்போது நல்லாதான் இருக்குது. ஓ, இந்த சன்சைனை பார்க்கல, பர்த்டேல பிரச்சனை இருக்குது, இந்த பர்த்டேல வந்துட்டு அவங்க பார்க்கல. நம்ம ஆஸ்ட்ராலஜர்ஸ், ஜோதிடம் பாக்குறவங்க எல்லாருமே வந்துட்டு 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம். கரெக்ட் தான். விருச்சிகம் கேட்டைக்கும் ரிஷபம் கார்த்திகைக்கும் 10க்கு 10 பொருத்தம் தான். 10க்கு 10 பொருத்தம்னு நாங்க பார்த்துட்டோம். ஆனாலும் வந்துட்டு இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இந்த ஜோதிடர்காரர்கள் எல்லாம் தப்பு என்று நம்ம குற்றம் சாட்டிட முடியாது. ஒரே ஒரு குற்றம் வேணுமானாலும் சொல்லலாம், அந்த ஜோதிடர்கள் இந்த சூரிய குறி என்று சொல்லப்படுகிற சன்சைனை பார்க்கல. தமிழ்நாட்டுல அந்த பழக்கமே இல்லை, ஆதி காலத்துல இருந்து அந்த பழக்கம் இல்லை. அதனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். ஒரு பையன் வந்தான், ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த பையன் கல்யாணம் ஆச்சு, சின்ன பையன், ஒரு 28 வயசு பையன் வந்து சொல்றான், 7 மாசம் சுவாமி நானும் அந்த பொண்ணு 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம்.
நாங்க லவ் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. கல்யாணம் பண்ணி 7 மாசம் தான் ஆகுது. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரவே மாட்டேங்கிறா. பிரெக்னெண்டா தான் இருக்கிறா. நான் அவங்க அம்மா வீட்டுக்கு அவளை பாக்குறதுக்கு நான் போறேன். இனிமே நீ வராத. நம்ம சட்டப்படி நம்ம பார்க்க வேண்டியதை பார்த்துக்கலாம். இனிமே நம்ம 2 பேத்துக்கு ஒண்ணும் இல்லை. நீ வேற யாராவது பாத்துக்கோ, நானும் பாத்துக்கிறேன். நம்ம 2 பேத்துக்கு ஒண்ணு வேண்டாம் நம்ம சொல்றா. நாங்க 8 வருஷமா நாங்க வந்துட்டு உயிரோட உயிராக நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்வதை பார்க்கும் பொழுது என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா, இந்த பையனுடைய சன்சைனுக்கும் அந்த பொண்ணுடைய சன்சைனுக்கும் ஒத்து போகல. தெள்ள தெளிவாக தெரிகிறது என்பதனால் இத நான் ஜோதிடர்கள் கிட்ட கூட நான் பேசல. வீட்டுல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க தெரியுமா? வீட்டுல இருக்கிற பொம்நாட்டிகள் இல்ல லவ் பண்ற பசங்க, உங்களுக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சன்சைன் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியம். மூன் சைன் ஸ்டார் சைனை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் என்கிற விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். சன்சைன், மூன் சைன், ஸ்டார் சைன், இது மூன்றுமே முக்கியம். ஏன்பா ஜோதிடம் 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 2025 இவ்வளவு டெக்னாலஜி ஏஐ நோக்கி வந்துட்டு உலகம் போயிட்டு இருக்கிற சமயத்துல இன்னும் ஜோதிடம்னு உட்கார்ந்துட்டு இருக்கியா என்று நீங்கள் என்னென்ன கேட்கலாம். நான் ஒரு நாத்திகன். இந்த ஜோதிடம் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆஸ்ட்ராலஜி ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு போயிடலாம். ஈவன் இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் ஆஸ்ட்ராலஜி, நீங்கள் இந்த ஜோதிடத்தை நம்பவில்லை என்றால் கூட அதுதான் உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக. நான் ஒரே ஒரு விஷயத்தை இந்த உரை முடிப்பதற்கு முன்பாக சொல்லிவிடுகிறேன். ஒருபோதும் காதல் ஜெயிப்பதில்லை, கட்டம் தான் ஜெயிக்கிறது. நான் 1000 பார்த்து விட்டேன். எத்தனையோ வருடங்கள் காதலித்தவர்கள் கட்டம் பார்க்காமல் கல்யாணம் பண்ணிட்டு, அதுலயும் குறிப்பா இந்த 3ஐயும் ஒரு சேர பார்க்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில பிரேக்கப், டைவர்ஸ், பிரிஞ்சிட்டோம், 1 மாசம் 2 மாசம் என்று சொல்லும்போது மனது வேதனையாக இருக்கிறது. கட்டம் தான் ஜெயித்து கொண்டிருக்கிறது என்பதை மனதுல வச்சுக்கோங்க. ஜோக்குக்காக நான் சொல்றேன், ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது, ப்ரப்போஸ் பண்ண போறீங்கன்னா கூட அவகிட்ட போயிட்டு உங்க ராசி நட்சத்திரம் என்னடி, உன் பர்த்டே என்னடி அப்படின்னு கேட்டுட்டு எல்லாம் டேலி ஆகுதா, ஓகே ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள். என்ன ஏனென்றால் பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகி ஓன்னு உட்காந்து அழுகிறதுக்கு பதில பொருத்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்களேன். பொருத்தம் இல்லையா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வீட்டுக்கு வா, நான் வேற ஒருத்தையை கட்டிக்கிறேன், நம்ம லைஃப் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, பட் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியுது, நாளைக்கு உட்காந்து முட்டு மோதிட்டு இருக்கிறதுக்கு பதில. சோ நான் ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தயவு செய்து மூன் சைன், ஸ்டார் சைன் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து ஜோதிடர்கள் உட்பட வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சன்சைன் என்பது பார்க்கப்படவே இல்லை. அனைவரும் பாருங்கள். சன்சைன், ஸ்டார் சைன், மூன் சைன் மூன்றுமே முக்கியம். ஓம் நம சிவாய நமக. நன்றி.